வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். தசரதர், ஸ்ரீராமர், லட்சுமணன், பரதன் நால்வரின் பாசம், இதை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அயோத்தி நகரில் தசரத மன்னர் 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார். 56 தேசத்து அரசர்களுக்கும் அதிபதியாக இருக்கார். வறுமை மிகுந்த குழந்தைகள் அதிகம் பெற்ற ஒரு குடும்பஸ்தன் ஒருவருக்கு கால்கனி நிலம் மட்டும் இருந்தால் எப்படி கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்வார்களோ அப்படி அனைத்து மக்களுக்கும் நல்ல அரசனாய் விளங்கினார். உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினன் என்று வாழ்ந்த தசரத மன்னர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 புதல்வர்களை பெற்றார். நால்வரில் கரிய செம்மல் ராமர் என்றால் அவருக்கு உயிர், அலாதி பிரியம். நாராயணனே வந்து பிறந்திருக்கும் போது பிடிக்காதா? அரச சபைக்கு ராமரை வரச் சொல்லி முன் அழகையும் சும்மாதான் வரச் சொன்னேன், போ போ என்று சொல்லி ராமர் நடந்து செல்லும் பின் அழகையும் பார்த்து பார்த்து ரசிப்பார் தசரதர். ஒரு நாள் விஸ்வாமித்ர மகரிஷி அவர்கள் அரச சபைக்கு வந்து அவரது யாகம் காக்க ராமனை என்னுடன் அனுப்பு என்று கேட்டவுடன் தசரதன் மயக்கம் அடைந்தார். பின்னர் முனிவருடன் அனுப்பிவிட்டு, சுவாமி, இனிமேல் ராமருக்கு தாய் தந்தை எல்லாம் நீங்கள்தான் என்று கண்ணீருடன் அனுப்பி வைத்தார். வனம் செல்ல புறப்பட்டவுடன் வழி நெடுகிலும் மக்கள் வெள்ளம். அவர்களை சமாதானம் செய்கிறார் ராமர். என் இனிய மக்களே, என் தந்தை சொல்லை காப்பாற்ற நான் கடமைப்பட்டுள்ளேன். அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. நான் வரை என் தம்பி பரதன் அரசாழ்வான். என் தம்பி பரதன் மிகவும் நல்லவன் என்றார் கருணாமூர்த்தி. லட்சுமணரோ கேட்கவே வேண்டாம், அவ்வளவு கோபம். அண்ணா, யார் தடுத்தாலும் சரி, நானே உங்களுக்கு முடிசூட்டுவேன் என கூற, ராமரும் கோபம் கொள்ளாதே என கூற, அண்ணா, இப்போது வராத கோபம் பிறகு வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன என்றார் லட்சுமணன். லட்சுமணன் ஆதிசேஷனின் அவதாரம் அல்லவா, அதனால் கோபம் வரத்தான் செய்யும். ராமர் வனம் செல்ல புறப்பட்டவுடன் உடனே தானும் கிளம்பினார். பின் தந்தையை தாயை எண்ணி கோபம் கொண்டார். ராமர் மீதும் கோபம் கொள்கிறார். எப்போதும் என்னை கோபிக்காத நீ இப்போது கோபிப்பது ஏன் என்றதும் கோபம் குறைந்தது லட்சுமணனுக்கு. நான் 14 ஆண்டுகள் திரும்பி வருவேன் என தெரிந்தும் உயிர் துறந்தீரே தந்தையே, நீங்கள் இனி வரப்போவதில்லை என தெரிந்தும் உங்கள் மகனாகிய ராமன் நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே, உங்கள் பாசத்தின் முன்னால் என் பாசம் எப்படி ஈடாகும் என கண்ணீர் சிந்துகிறார் நம் இனிய ராமர். ஸ்ரீராமர் மக்களை சந்திக்கும் போது எதிர்வரும் அவர்களை யமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா எதுவினை இடரிலை இனிது நும்மனையும் மதிதரு குமரரும் வலியர்கொள் என்று மக்களிடம் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொடுத்து அவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நம் ராமபிரான். அண்ணனின் கட்டளையை ஏற்று சுக்ரீவனுக்கு முடிசூட்டு மன்னராக்கினார். ராவண யுத்தத்தின் போது லட்சுமணன் மயங்கியதும் தம்பியின் நிலையை எண்ணி ராமரும் மயங்கினார். சஞ்சீவி மலை கொண்டு வந்து அனுமன் உதவியதும் இருவரும் தெளிவு பெற்று ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு பாசத்தால் கண்ணீர் சிந்தினார்கள். பட்டாபிஷேகத்தின் போது லட்சுமணன் சிரித்தார். எல்லோரும் திகைத்தார்கள். லட்சுமணரும், அண்ணா மன்னியுங்கள், நான் 14 ஆண்டுகள் வனவாசத்தின் போது பலா அதிபலா 2 மந்திரங்களை கற்றறிந்தேன். அதன் பலனாக உணவும் தூக்கமும் இல்லாமல் அண்ணனை பாதுகாத்தேன். இப்போது நித்திரா தேவியும் என்னை ஆட்கொள்ள பார்க்கிறாள். நானும் பட்டாபிஷேகம் வரை பொறுத்துக்கொள் என கேட்டு சிரித்தேன் என்றார். அனைவரும் லட்சுமணன், ராமர் இருவரையும் எண்ணி ஆனந்த கண்ணீர் சிந்தினார்கள். சக்கரத்தாழ்வார் இங்கே பரதாழ்வார் தான் ஊரில் இல்லாத போது நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டு மனம் கொதிக்கிறார். கையேகி என் தாய் அல்ல என்கிறார். வனம் சென்று அண்ணனை அழைக்க அவர் மறுக்க, பின்னர் ராமபிரானின் பாதுகைகளை தலையில் சுமந்தபடி வந்து அரியணையில் பாதுகையை வைத்து வணங்கினார். அயோத்திக்குள் செல்லாமல் 14 ஆண்டுகளும் வனத்தில் அண்ணன் இருப்பது போல் மண் தரையில் படுத்து காய் கனியை மட்டும் உண்டு
அண்ணன் வரும் திசையை நோக்கியபடி அழுத கண்களுடன் வாழ்ந்தார் பரதன். நந்தியம்பதியிடை நாதன் பாதுகம் செந்தனி கோள்முறை செலுத்தி சிந்தையால் இந்தியங்களை அவித்து இருந்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான். 14 ஆண்டுகள் முடியப் போவது அறிந்து தான் சொன்னபடி அண்ணன் வரவில்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்வேன் என கூறி அக்னியை மூட்டி வரது வாங்கினார் பரதன். அண்ணன் மீது அவ்வளவு பாசம். இந்த மாதிரி தசரதர், ராமர், லட்சுமணன், பரதர் இவங்க 4 பேருமே அவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.